கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி கேர்ஸ் இந்த விஷயம் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட்டை போட்டாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு டேட்டில் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ நிதி உதவி அவங்க வழங்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலிமா ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு 2 நல்ல விஷயம் இருக்குது. அண்ட் ட்ரேட் விண்டோடையும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஒரே வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி கேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆர்சிபி யாரையுமே கண்டுக்கிறது கிடையாது. 2 மாதத்துக்கு முன்னாடி யாரையுமே கேர் பண்ணிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு தேவை அவங்க ஃப்ரான்ச்சைஸியை பார்த்துக்கணும், கப்படிச்சிட்டாங்கன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணணும், காசு சம்பாதிக்கணும் இப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் பல விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்காக ஆர்சிபி கேர் பண்ணாமலாம் இல்லைப்பா, நாங்கள் கேர் பண்ணுறோம், ஆல்ரெடி 10 லட்சம் ரூபா கொடுத்துருந்தோம், அது பத்தாததுக்கு இப்போ 25 லட்சம் ரூபா கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், ஒரு உயிரோட வேலை அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஈடுணை கிடையாது. பட் இருந்தாலுமே எல்லார் மேலேயுமே தான் தப்பு இருக்குது. ஒரு சைடில் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் 2 மாதத்துக்கு அப்புறமும் கூட ஏதோ செய்யணும்னு செய்கிறாங்களே, அதுக்கான பாராட்டுக்களே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில மக்கள் பக்கம் அந்த ஹேட் இருந்துகிட்டே தான் இருக்கு. சின்னசுவாமி ஸ்டேடியத்தை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ஸ்டேடியமுக்கு பதிலாக கொஞ்சம் ப்ராப்பராக நிறைய ஸ்பேஸில் நிறைய மக்கள் வந்துட்டு உள்ளே வர மாதிரி, ஸோ பார்க்கிங் வசதி எல்லாமே பக்காவாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அது போக செலிப்ரேஷன்ஸ்க்குன்னு சொல்லி நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், பிசிசி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அன்னைக்கு டேட், அதாவது இன்னைக்கு டிராஃபி அடிச்சிங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் செலிப்ரேஷன் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் வந்துட்டு இனிமேலாவது இந்த மாதிரியான விபத்துகள் தடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் ஆர்சிபி கேர் பண்ணாமலாம் இல்லை, ஆர்சிபி கேர்ஸ் கண்டிப்பாக நாங்கள் கேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 25 லட்சம் ரூபா நிதியுதவி அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான். இது போக மோர் அப்டேட்டுக்கு இணைஞ்சிருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேட் விண்டோ அப்டேட்ஸ் தான். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு கைஸ். ஸோ பேன் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது, மறுபடியும் உள்ளே வராங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் மறுபடியும் புதுசாக உருவாகுதுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா 21 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருந்தாலுமே, அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் நல்லா பெருசாகவே இருந்தாலுமே ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. புதுசாக ஒரு யூனிக் வேல ப்ராப்பரான அந்த போஸ்ட்டு, ப்ராப்பரான அட்மின்ஸு அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு மூவுமே யார் சொல்லி போடணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம். அட்மினே தானாக ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணுறதாகட்டும் அண்ட் ஃபன்னி போஸ்ட் முதல் கொண்டு அது போடக்கூடாது. ஸோ நம்ம ஒரு ப்ராப்பரான வேல போகலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அட்மின் மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபன்னி போஸ்ட்டு, சாக்ரசம் இதெல்லாமே கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் தலை தூக்குனதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து ப்ராப்பராக மேலே ஃப்ரான்ச்சைஸ்க்கெல்லாம் யார் ஹெட்டோ அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் போஸ்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இதுவும் நல்ல விஷயம் தான். ஏன்னா அந்த ஒரு போஸ்ட்னால தான் அவ்வளோ மக்கள் கூடுனாங்க, அந்த இடத்துல டெத் நடந்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சு. ஸோ அட்மின் மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. இதுக்கப்புறம் ட்ரேட் விண்டோ தான். ஸோ ட்ரேட் விண்டோ பொறுத்த வரைக்கும் பல டீம்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரியும். சிஎஸ்கே சஞ்சு சாம்சனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சஞ்சு சாம்சனுக்கு பல டீம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கேகேஆர் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எஸ் தயால் இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அவருடைய கிரிக்கெட் கரியர் ஓவர் கைஸ். இனிமேல் அவர் வரமாட்டார். அவருக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட்டை மட்டும் எடுத்தா ஆர்சிபியோட டீம் பக்காவாக இருக்கு. ஸோ இது போக ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட்டில் யாரை விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. சரி ஓகே, எஸ் தயாலுக்கு பதிலாக நம்ம ஒருத்தர் வாங்குறோம், ஆனால் இங்கிருந்து யாரை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அப்படி யாரை கொடுத்துட்டு யாரை வாங்குறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எஸ்ஆர்எச் கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஒரு யங்ஸ்டரை கொடுத்துட்டு அந்த பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் முகமது சமியை வாங்கணுங்கிற மாதிரி. முகமது சமி அஃப்கோர்ஸ் இன்ஜுரிக்கு அப்புறம் புவரான ஒரு கெரியர் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. போன தடவை ரன்ஸ் எல்லாம் 60 ரன் 65 ரன்னு சொல்லி விக்கெட் இல்லாமல் அவர் லீக் பண்ணும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அசால்ட்டாக 50 ரன் அப்படிங்கிறத 4-5 மேட்சுக்கு மேலே கொடுத்துட்டாரு. அந்த சமயம் நம்ம பார்த்தது கிடையாது. ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் தான் பார்த்துருக்கோம். பட் இருந்தாலுமே ஆர்சிபி வந்தால் அவருக்கு பனி சுமை குறையும் அப்படிங்கிறத தான் நான் சொல்வேன். ஒர்க்லோடு பயங்கரமாக கம்மியாகும். பிகாஸ் ஒரு பக்கம் புவி, ஒரு பக்கம் ஹேசல்வுட், அது போக நடுவில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஸோ அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் காப்பாற்றி தந்துடுவாங்க. இவர் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக போகலாம். முதல் 2-3 மேட்ச் அப்படிங்கிறது ஒரு மாதிரி போனாலுமே அப்கமிங் மேட்சஸில் வந்துட்டு ஒரு ஃபாலோ பண்ணி அப்படியே அந்த லைனை பிடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். அப்படி பார்க்கும்போது இந்த சைட்லேருந்து யாரப்பா தள்ளி விடுறது அப்படின்னா ரசிக் தார் சலாம். எந்த ட்ரேட் எடுத்தாலுமே ஆர்சிபிலேருந்து ஒரு பிளேயர் அந்த பக்கம் கொடுக்கறதா இருந்தால் ரசிக் தார் சலாமை கொடுத்துட்டு தான் ஒரு பிளேயரை வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ்ஆர்எஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பவுலர்ஸுக்கும் ஆர்சிபி வலை விரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷனுக்கு முன்னாடியே அந்த மாதிரியான பிளேயரை எடுத்து போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன வருமோ ஆப்ஷனில் யார் யார் எடுக்கணுமோ சின்ன சின்ன பிளேயரை எடுத்து கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த ஆர்சிபி கேர்ஸ் வந்ததுனால பெருசாக அப்டேட் எதுவும் கிடையாது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோஸ் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா ஆர்சிபிஸ் பேக்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் கமெண்ட்டில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களே ஃபேக் நியூஸ் போடாதீங்க நீங்கள். ஆனால் அடுத்த 2வது நாளே ஆர்சிபி கேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தது.
முடியாது. பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் லீக் ஆயிரும். பெரிய பெரிய ஒரு சைட்லேருந்து கொடுக்கறதுனால இது எல்லாமே அஃபீஷியல் சோர்ஸ் தான் கைஸ். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஆர்சிபி 3 மாதங்களுக்கு அப்புறம் அந்த பேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஓப்பன் ஆச்சு. ஸோ இனிமேலும் ஆர்சிபியோட அப்டேட் நிறையா வரும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ ட்ரேட் அப்படின்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பெருசாக பேட்ஸ்மேனோ ஆல்ரவுண்டரோ இதெல்லாம் தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவை எஸ் தயாலுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட், ரசிக் தர்சலாமா கொடுத்துட்டு முகமது சமி கிடைச்சா அவங்களுக்கு சந்தோஷம். அப்படி இல்லைன்னா அக்ஷனில் யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள பார்த்துக்கோங்க. இந்த மைண்ட் செட் தான் இப்போதைக்கு ஆர்சிபி கிட்ட இருக்கு. அது போக இந்த பிரச்சனையெல்லாம் இன்னும் சால்வ் ஆகி அவங்க உள்ள வரக்கு இன்னும் 2 to 3 months அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவே எடுக்கும். அதுக்கப்புறம் முழு ஆர்சிபியை நம்மளால பார்க்க முடியும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தாராளமாக சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.